வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வாரம் என்ன பத்தி பேசுறோம்னா, ஜிஎஸ்டிய பத்தி பேசுறோம். ஜிஎஸ்டில பத்தி பார்த்தீங்கன்னா, கணிசமா நெறையா குறைச்சிருக்காங்க. அது ஏன் இந்த மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஆளும் மத்திய ஒன்றிய அரசு வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நெறையா லாய் வ ஜிஎஸ்டி மூலமா நெறைய லாபங்கள இருக்கிற தன்னார்வ தொண்டர்கள் மாரி சொல்லிக்கிற பஜ்ரங் தள், விஸ்வ இந்து பரிஷத்து, இந்துத்துவ சக்திகளுக்கெல்லாம் வந்து ஏகப்பட்ட பணங்கள வந்து சேகரிச்சு வச்சிருக்காங்க. அந்த பணம் வந்து மானி மணி லாண்டரிங் பண்றதுக்கு ஆ வெளிநாட்டில இருக்கக்கூடிய நீரவ் மோடியோ, இல்ல அதானியோ இந்த மாரி ஆட்கள்லாம் வந்து ஆல்ரெடி தயார் பண்ணி வச்சிருக்காங்க. வரக்கூடிய தேர்தல்ல இந்த பணத்த வந்து சர்க்குலேஷன் விடணும் அப்படின்றதுனால தான் அதோட திட்டத்தின்படி அடிப்படையில தான் மக்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடி தான் ஒரு நல்ல அரசு அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக இந்த ஒரு அதிரடி விலை குறைப்ப பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் நிஜம். மக்கள் அத உணர்ந்து தங்கள அத பாதுகாத்துக் கொள்ளணுன்றது என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா வட இந்தியர்கள் எப்படி இருக்குன்னா, பெரும்பாலும் வடக்கிருந்து இங்க தென் மாவட்டங்களுக்கு தான் வர்றாங்க. வேலை இல்லா பட்டாதாரர் இப்போ வேலையில்லா காரணம், படிப்பு இல்ல, சரியான போதிய படிப்பு வசதி இல்ல, போதிய அடிப்படை வசதிகள் கூட இல்ல கிடையாது. அதனால இன்னைக்கு தமிழ்நாட்டுல 1,50,00,000 பேர் வந்து வட இந்தியர்கள் வாக்களிக்க ரெடியா இருக்கிறாங்க. இந்த வாக்குகள் எங்க போய் சேருது அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. அத கரெக்ட்டா மானிட்டரிங் பண்ணுமா? இப்ப இந்த 2 தேர்தல்லயும் வந்து தேர்தல் ஆணையம் வந்து எந்த அளவுக்கு நடுநிலையோட செயல்படும்னு நமக்கு தெரியல. வருங்காலங்கள்ல மக்கள் வந்து தனக்கான வாக்குகளையும், தனக்கான ஒரு அடிப்படை உரிமையும் பாதுகாத்துக் கொள்ளணுன்றது நம்முடைய எண்ணம். அது நம்மளுடைய மக்கள் கையில தான் இருக்கு. பெரும்பாலான இடங்கள் இந்தி திணிப்பு அப்படின்ற வந்து ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க. சைலன்ட்டா, அதாவது மறைமுகமா நிறைய நேரடியாவோ இல்ல மறைமுகமாவோ வந்து எல்லா ரயில் நிலையங்களையும் வந்து இன்னைக்கு இந்திகள்ல கர்நாடகால 2017ஆம் ஆண்டு கௌரி லங்கேஷ் அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர் வந்து சுடப்பட்டு கொல்லப்பட்டாங்க. இது மாதிரி இந்தியால பத்திரிகையாளர்கள் வந்து ஒரு 16க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து அரசியல் சார்பா அரசியல் கொலைகளாவே பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 16, அதுக்கு மேல எத்தனையோன்றது வழக்குகள் மூலமா தான் தெரியும் நமக்கு. ஒரு அடிப்படை கீழ்த்தட்டு மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு பத்திரிகையாளர், அவரோட தந்தையார் வந்து ஒரு லங்கேஷ், அவரும் வந்து ஒரு தயாரிப்பாளர், திரைப்பட எழுத்தாளர். இந்த அம்மா வந்து ஒரு பத்திரிக்கை நடத்திட்டு இருக்காங்க, கௌரி லங்கேஷ்ன்னு. இந்த மாதம் வந்து நமக்கு வந்து அவங்களுடைய நினைவு நாளா வந்துருது, கடந்து கடந்து போச்சு. அது மாரி பத்திரிக்கை சுதந்திரம், அதாவது 4த் ஸ்டேட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றோம் பத்திரிக்கையில. ஆனா, பத்திரிக்கையாளருக்கு இங்க வந்து அடிப்படை சுதந்திரமே இல்ல. அதான் உண்ம. பத்திரிக்கையாளருக்கு தன்னுடைய என்னதான் வந்து சமூக ஆர்வலர்களும், பத்திரிக்கையாளர்களும் மக்களுக்கு என்ன சொன்னாலும், எடுத்து சொன்னாலும், அத மக்கள் காது கொடுத்து கேட்கக்கூடிய நிலைமையில இல்ல. அரசாங்கம் இவன் ஏன் வந்து ஒரு விழிப்புணர்ச்சிய உண்டாக்குறான் அப்படின்னு சொல்லி, அந்த பத்திரிக்கையாளர்களையும், சமூக ஆர்வலர்களையும் கா அப்படி கொலை செய்யப்பட்ட கௌரி லங்கேஷ்க்கு என்னுடைய ஆழ்ந்த வீர வணக்கம். இன்னும் வரப்போற நாட்கள்லயும் இளைஞர்கள் இன்னைக்கு வந்து சாதாரணமா சாதாரண அடிநிலையிலேருந்து வந்த ஒரு பசங்க 2 பசங்க படம் பண்ணியிருக்காங்க. காந்தி கண்ணாடின்னு சொல்லி ஒரு படம். கேபிஒய் பாலா, இயக்குனர் சிராஜ் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காரு. ஷெரீஃப் நினைக்கிறேன். ஷெரீஃப். அந்த திரைப்படத்த வெளியிட முடியாம ரொம்ப நெருக்கத்து மத்தியில ஆளாக்குறாங்க. என்ன கட்சி நடக்குதுன்னு தெரியல. ஒரு விஷயம் வந்து திரைப்படத்துறை, பெப்சில இருந்த ஆர்.கே. சுப்பிரமணி பொறுப்புகள யாருக்கு தாரவாத்து குடுத்துட்டு போனாருன்னு தெரியல. இன்னைக்கு பெப்சி தொழிலாளர்களுக்கும் சிரமம். பெப்சி தொழிலாளர்களுக்கு வர வேண்டிய அந்த இலவச வீடு, பட்டா, மனை அதெல்லாம் வந்து இன்னும் கிடைக்காமயே இருக்கு. அது பேசுறாங்க. எம்ஜிஆர் காலத்துல குடுத்த ஒரு வீட்டடி மனைகள் வந்து இன்னைக்கும் வந்து அவங்களுக்கு விநியோகிக்கப்படாம கிடக்கு. அதே நேரத்துல இன்னைக்கு தமிழ் சினிமா யாரோட கையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு ஒரு புதுசா வந்து ஒரு 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 சிலுவண்டவன உட்கார வச்சிருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்தா தமிழ் சினிமாவுடைய தரமும் குறைஞ்சு போயி, தம்முடைய மதிப்பும் குறைஞ்சு, இன்னைக்கு தமிழ் சினிமாவ காணாம போன ஒரு நிலைமையில ஆளாயிருச்சு. தயவுசெய்து சின்ன சின்ன படங்கள் புதுமுகங்கள வளர்றதுக்கு வழி கொடுங்க. கமிஷன் வாங்கியோ, கட்ட பஞ்சாயத்து நடத்தியோ கட்சி நடத்துறவங்க வந்து அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாது. ஏன்னா, அடிச்சு வாங்குன காசு தானே எல்லாமே. யாரும் உழைக்காம சம்பாதிக்கிற ஒரு குடும்பம் இருக்குன்னா, அந்த இது ஒரு குடும்பம் அடிச்சு நடத்திட்டு இருக்கு.
அந்த குடும்பத்துக்கு வந்து சாதாரண ஒரு படைப்பாளியுடைய சிரமமோ, ஒரு நடிகனுடைய சிரமமோ எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. வரக்கூடிய காலங்கள்லயாவது தமிழ் மக்கள் ஒன்றிணைஞ்சு, அந்த புதுசா நம்ம ஒவ்வொரு கலையும் நமக்கு இழந்துட்டோம். இன்னைக்கு வந்து இலக்கியத்துறையா நமக்கு வந்து யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகங்கள் நம்மளுடைய தரவுகள் நிறையா எரிக்கப்பட்டு விட்டுருச்சு. அதே மாதிரி நாடகத்துறையில இருந்த டி.கே. சண்முகம் வரைக்கும் சொன்ன மாரி, அவ்வளோ பாடுபட்டு வளர்த்து சேர்த்த நாடகத்துறை இன்னைக்கு காணாம போயிடுச்சு. ஏதோ 1, 2 பேர் அங்கங்க நாடகங்கள பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கிற சினிமா துறையும் ஒரு பெரிய ஊடகமா, ஆஸ்கார் அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைய விடட்டா கூட, ஓரளவுக்காவது நம்ம வந்து தமிழ் சினிமாவுடைய கட்டமைக்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோளா வைக்கிறேன். வரக்கூடிய பார்வையாளர்கள் இதுக்கான ஒரு ஒரு முன்னெடுப்பா எடுப்பாங்கன்றது என்னுடைய வேண்டுகோள். என்னுடைய நம்பிக்கையும் அதா தான் இருக்கு. ஓகே. இன்னைக்கு வந்து தமிழகத்துல வந்து 47% வந்து ஆண்கள் வந்து குடிக்கிறதா ஒரு சர்வே சொல்லுது. எங்கே கூட்டம் இருக்கோ இல்லையோ, இந்த டாஸ்மாகில் ஒயின் ஷாப்பில் அவ்வளோ கூட்டம் இருக்குது. குடிச்சிட்டு பாட்டில்களை கண்ட இடத்துல போட்டுட்டு போயிடுறாங்க. இதனால் வந்து நடைப்பயிற்சி பண்ணுறவங்களுக்கும் சிரமம், அந்த பகுதிக்கு வரவங்களுக்கும் சிரமமாக இருக்குது. இந்த 47% வந்து இன்னும் வருங்காலங்கள்ல இன்னும் அதிகமா போகும். இது வந்து என்னன்னா, ஒரு தலைமுறையே வந்து அழிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா திரும்ப அதான் சொல்றேன். கந்து வெட்டியும், கட்ட பஞ்சாயத்தும் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கட்சிக்கு, ஒரு கடைநிலை ஒரு ஊழியனுடைய சிரமங்களும், கஷ்டங்களும் தெரியாது. அதனால மக்கள் வந்து இந்த டாஸ்மாக்குக்கு எதிரா ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடத்தணும். இந்த மது விலக்கு மூலமாவும், கடந்த ஒரு வாரத்தில மட்டும் 274 கோடி அளவுக்கு பத்திரப்பதிவுத்துறை லாபம் சம்பாதிச்சிருக்குன்னு இருமாப்பு அடிச்சுக்கிறாங்க. இது எங்க யாருக்கு விக்கிறாங்க? இந்த நிலங்கள்லாம் யாருக்கு போகுது? யார் வாங்குறா? எங்க வந்து யார பத்திரப்பதிவு பண்ணியிருக்கா? இது லீகலா நடந்திருக்கா? இல்லீகலா நடந்திருக்கா? அப்படின்றது எதுவுமே நமக்கு தெரியல. ஆ அதிமுக காலத்தில பார்த்தீங்கன்னா, வேளச்சேரி மூர்த்திய வந்து ரொம்ப இதா பேசுனாங்க. ரொம்ப ஊழல் குற்றச்சாட்டுகள் ஜாஸ்தி இருந்தது. இப்ப நம்ம மூர்த்தியும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தியும் மேலயும் ஏகப்பட்ட அலிகேஷன் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி பி.டி. பழனிவேல் தியாகராஜன். அவர கட்சியிலேருந்து ஒரு பெரிய பொறுப்பு குடுத்து வர வச்சு, கடைசியில அவர வந்து டம்மியா உட்கார வச்சிருக்காங்க இன்னைக்கு. வரக்கூடிய காலங்கள்ல வந்து படிப்பறிவு இல்லாத ஒரு சமுதாயமா, ஒரு எப்படி வந்து வட இந்தியர்கள் எப்படி சிரமப்படுறாங்களோ, அதே மாரி ஒரு நிலைமை தமிழ்நாட்டுக்கு வந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. ஏன்னா, ஆண்களுக்கு பூரா வந்து குடிப்பழக்கத்துல வந்துட்டாங்கன்னா, எப்படி அவங்க வேலைக்கு போவாங்க? எப்படி படிக்க போவாங்க? படிக்கிற பள்ளி மாணவன்லருந்து, கல்லூரி மாணவன்லருந்து, வேலை பார்க்குற எல்லாருமே வந்து அந்த குடிக்கு அடிமையா இருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு சாபக்கேடு. அரசு வந்து பெரிய தவறு செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன் பெண்களுக்கு மட்டும் வந்து இலவசம் குடுக்கணும்? எல்லாருக்கும் சமமா குடுத்துற வேண்டியது தானே! இது வந்து பெரிய ஒரு கண்டிக்க வேண்டிய விஷயம் அது. 2வது போக்குவரத்து கட்டணம் பயண அட்டை. வெறும் ரூ. 600 இருந்த ஒரு பயண அட்டை, இன்னைக்கு வந்து ரூ. 2000 விக்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு ரூ. 10,000 வருமானம் வரக்கூடிய ஒரு குடிமகன், எப்படி வந்து ரூ. 2000 குடுத்து அவனுடைய போக்குவரத்துக்கு செலவுக்கு அவன் யூஸ் பண்ண முடியும்? வாய்ப்பே இல்ல. ஒரு கால் பகுதி வந்து அவனுடைய வருமானத்திலருந்து அரசாங்கம் எடுத்துக்குது. அது போக, அவன் என்னைக்காவது குடிக்கணும்னு ஆசைப்பட்டா, அதுக்கும் அந்த பணத்தையும் பாதி அது ஒரு சம் அமௌண்ட் செலவாகுது. அப்ப குடும்பம் நடத்துறது எப்படி? ஆக மக்கள் வந்து உணர்வற்று இருக்கிறாங்கன்றது தான் உண்மையான விஷயம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல கன்னட பாளையம் இருக்கு, ரெட்டியார் பாளையம் இருக்கு, அ மலையாளிக்கான ஒரு பகுதியும் இருக்கு. சொன்ன மாரி. ஓணம் பண்டிகை தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுகிறது. என்ன ஆச்சரியம் பாருங்க. ஆனா, தமிழருக்குன்னு எந்த கட்டமைப்பும் கிடையாது. இது வந்து மிக மிக அவமானப்படக்கூடிய ஒரு செயல். தலகுனிய வேண்டிய ஒரு செயலு. தமிழ வச்சு வியாபாரம் பண்றானே தவிர, தமிழ் மக்கள ஒன்றிணைச்சு எவனும் இது பண்ற ஒரு கட்டமைப்ப கொண்டாடுறது இல்ல. ஆண்டது பரம்பரை, பேண்ட பரம்பரைன்றாய்ங்க. ஆனா எவனுமே வந்து அந்த ஐயங்கார் பூணூல் போட்ட அத்தனை கீழ உள்ளவன் தான் தாழ்த்தப்பட்ட ஜாதியா இருக்கான்றது ஒரு கேவலமான ஒரு உண்மை அது. அத ஏன் உணர மாட்டேன்றான்? தமிழ் மக்களே எல்லாரும் ஒன்றுபடணும். அதே நேரத்தில தமிழ் பேர சொல்லி எவன் வந்தாலும், அவன வந்து நல்லவனான்னு பார்த்து நீங்க அனுசரிச்சு உங்களுடைய வாக்குகளையும் இதையும் உங்கள் ஆதரவையும் குடுக்கணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி.